நாளைக்கு 10,000 வார்த்தைகள் பேசலைன்னா அந்த பெண் வந்து மன அளவில் பாதிக்கப்படுறோம். பெண்கள்ட்ட என்ன பண்ணக்கூடாது? இப்போ ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? நீங்கள் காலின்னு இருக்கும். ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க, அது 1/4 மணி நேரத்துக்கு மேலே நீடிக்குதுன்னா நீங்கள் 2 பேரும் என்னவா மாறிட்டீங்கன்னு அர்த்தம்? குரங்கா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை பேச விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அளந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லா விடல். அளந்தாரைனா ஒரு கணவனின் புணர்தலுக்காக காத்திருக்கும் மனைவியானவள் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல். அந்த அல்லல் நோய் செய்தற்றால் அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோயை முழுமையாக குணமாக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை ஒரு பெண்மகள் எப்போதும் விடமாட்டாள். சிம்பிளாக சொல்ல போனோம்னா முழுமையாக தன்னை உணர்ச்சி வசப்படுத்துகிற ஆண்மகனை ஒரு பெண்மகள் விடமாட்டாள். ஆண்களோட மனநிலை ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி பெண்களோட மனநிலை ஒரே மாதிரி இருக்காது. அவங்க ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மனநிலை இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க உடம்புல ஏற்படுகின்ற ஹார்மோனல் மாற்றம். நம்மளோட உணர்ச்சியின் வேகம் எப்பயுமே 100. அந்த 100ன்றது இப்போ ஆஃபீஸர் நம்ம சுப்பீரியர் ஆஃபீஸர் ஒருத்தர் திட்டினான்னு வச்சுக்கோங்களேன், அது 50 ஆகிடும், ட்ராயின் ஆகிடும். ஒரு பிஸ்னஸில் போய் காலை வைக்கிறோம், அந்த பிஸ்னஸை செம்ம லாஸு 10ல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மாறுமை ஒழிய என்ன சூழ்நிலை வந்தாலும் ஒரு ஆண் மனசளவில் நினச்சான்னா அவனை டக்குன்னு 100க்கு அவனால் கொண்டு வர முடியும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை கழட்டி வச்சுட்டு இல்லைடா நான் 100ல் வந்து நிற்க முடியும். பெண்ணால் அது முடியும். ஏன்னா அவங்க ஹார்மோன் அதுக்கு சப்போர்ட் பண்ணல. பட் அவங்களாலையும் முடியும். இது ரொம்ப ரேர். ஏன் அப்படின்னா இந்த ஹார்மோன் பாருங்கள், ஃபஸ்ட்டு டே பீரியட்ஸோட ஃபஸ்ட்டு டே இது ப்ரொஜெஸ்ட்ரான், இது டெஸ்டோஸ்டிரான். ஆக்சுவலாக டெஸ்டோஸ்டிரான்றது ஆண் ஹார்மோன், அதுக்கு பெண்களுக்கும் இருக்குது. அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன்ற பெண் ஹார்மோன் இருக்கு இல்லையா, அது ஆண்களுக்குள்ளேயும் இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்கும். அது டாமினேட் ஆகதான். இப்போ டெஸ்டோஸ்டிரான் டாமினேட் பண்ண பெண் ஹார்மோன் அடிவாங்கும். அதே மாதிரி நமக்குள்ளே ஈஸ்ட்ரோஜன் டாமினேட் பண்ணால் என்ன ஆகும்? ஆண் ஹார்மோன் அடிவாங்க, கொஞ்சம் பெண் தன்மையோடு தெரிவாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 3 ஹார்மோனும் பீரியட்ஸ் ஆன 1ஆம் தேதியிலேருந்து அப் டு 8th டே வரைக்கும் ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் அந்த 8th டேயில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் பீக்குக்கு போகுது. 12, 13லாம் ஈஸ்ட்ரோஜன் என்ன ஆகுது? பீக்குக்கு போகுது. இதுதான் ஓவுலேஷன் டேட். கரு முட்டை வந்து கருத்தரிக்க அந்த சினை பாதையில் வந்து நிற்கக்கூடிய நாள் 14th டே. பட் இந்த டேட்டே வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த டேட். அப்புறமேட்டு ஈஸ்ட்ரோஜன் பாருங்கள் ஒரு டவுனுக்கு ஆகுதா? இந்த 17ஆம் தேதி ஈஸ்ட்ரோஜன் டவுன் ஆகிடுதா? கிட்டத்தட்ட எல்லா ஹார்மோனும் டவுனில் தான் இருக்கும் இந்த 17ஆம் தேதி. ஸோ அவங்களோட மனநிலை பார்த்திங்கன்னா இந்த 8th-லேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மனநிலையில் இருப்பாங்க. இந்த 17th அன்னைக்கு ஒரு எரிச்சல் உணர்வோடு இருப்பாங்க. இது வந்து இந்த 28 டேஸ் கணக்கில் இருக்கிறவங்களுக்கு, 30 நாள் இருக்கிறவங்களுக்கு கணக்கு மாறும். அப்புறமேட்டு எகெயின் 18ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பீக்குக்கு போகும். எதில் பீக்குக்கு வரும்? 22ஆம் தேதி எகெயின் பீக். 28ஆம் தேதி உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் பீக். ப்ரொஜெஸ்ட்ரான் தான் பீக்கில் இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் செகண்ட் லெவலில் தான் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு பீரியட் அப்படின்னு குழந்தை நிற்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் பீக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 13th டே, இந்த 8ஆம் தேதி ஆரம்பித்து இங்கே முடியுது பார்த்தீங்களா 16ஆம் தேதி. இந்த 8வது நாள்லேருந்து பீரியட்ஸ் ஆன நாள் 1வது நாள்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த 8வது நாள்லேருந்து இந்த 16வது நாள் தான் குழந்தை நிற்கிறதுக்கு சரியான நாட்கள். இது வந்து இயல்பாக இருக்கக்கூடிய நாட்கள். அதே சமயத்தில் இங்கே ஒரு நாள் வருது பார்த்திங்களா 27, 28. ஒரு 5th கியரில் பைக்கில் போயிட்டுருக்கீங்க, 70-80 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கீங்க. திடீர்னு எவனோ ஒருத்தன் முன்னாடி வரான், டக்குன்னு நியூட்ரல் போடுறீங்க, வண்டி என்ன ஆகும்? ஒரு ஜர்க் அடிக்கும், இன்ஜின் லைட்டாக அடி வாங்கும். ஆமாவா இல்லையா? அந்த கண்டிஷன் ஒவ்வொரு மாதமும் பெண்ணுக்கு வருது. ஒவ்வொரு மாதமும் திடீர்னு என்ன ஆகுது? டவுன் ஆகி இந்த 28th வரப்போ அவங்களோட மனநிலையை வித்தியாசமாக பீரியட்ஸ் வர நாளைக்கு முன்னாடி நாள் ரொம்ப மன அளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த நாட்களில் என்ன பண்ணணும்? ஓவராக வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்கிடக்கூடாது. பெண்கள்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? இப்போ ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? நீங்கள் காலின்னு அர்த்தம்.
இந்த ஆர்கியூமெண்ட்ன்றப்ப ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. பெண்கள் கூட நிறைய வீட்டில் என்னென்னா பெண்கள் நிறைய பேசுகிறாங்க, அவங்க கூட இவனுங்க ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டுக்கிறது, சண்டை போட்டுக்கிட்டு குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறது. இதுதான் நிறைய டைவர்ஸ் கேஸுக்கு காரணம். பெண்கள் ஏதாவது பேசும்போது டக்குன்னு ஏதாவது வாடாப்படான்னு பேசிடுவாங்க, நம்ம தானே. இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள ஏதாவது ஒரு சின்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிடுவாங்க, கோவம் வந்து அப்போ ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுமா? ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகி எங்கே போய் முடியும்? சண்டையாக முடியும். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? இப்போ நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு நீங்கள் வந்து உங்களுக்கு கோவம் வந்துடுது, ஏதோ என்னோடய செய்கையில் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தையை திட்டுறீங்க, எனக்கும் கோவம் வந்துடுது. என்னதான் நண்பராக இருந்தாலும் அப்படி ஒரு தகாத வார்த்தையை திட்டக்கூடாது இல்லையா? நானும் இவரை திட்டுறேன், அவர் அடுத்த ஸ்டெப் இறங்குறாரு, அடுத்த ஸ்டெப் இறங்கி திட்டுறாரு, நான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் இறங்குறேன். ஸோ வார்த்தைகளோட தரம் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகுது. லோக்கல் லாங்குவேஜில் திட்ட ஆரம்பிச்சிடும் ரெண்டு பேரும். இதில் கோபம் அதிகமாக அதிகமாக மனிதனோட ஐக்யூன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஐக்யூ குறையும். 10 நிமிஷம் கோபத்திலேயே இருந்தால் 10% ஐக்யூ குறைஞ்சிடும். 10% ரெண்டு பேரோட ஐக்யூவும் குறைஞ்சிடும். அதே 15வது நிமிஷத்துக்கு போகிறப்ப ரெண்டு பேரோட ஐக்யூ என்ன ஆகிடும்? 1/4 மணி நேரம் சண்டை நீடிக்குது. அப்போ என்ன ஆகிடுது? ரெண்டு பேருக்கும் 15% ஐக்யூ குறைஞ்சிருச்சு. அப்போ நம்மளோட 100% ஐக்யூவோட நிலைமை என்ன? 1/4 மணி நேரம் கழிச்சு 85 தான் இருக்குது. அப்போ 1/4 மணி நேரம் சண்டை போடுற எனக்கும் அவருக்கும் இருக்கிற ஐக்யூ என்னது? 85%, அவருக்கும் 85%. 85ன்றது சிம்பன்சியோட ஐக்யூ. குரங்கு இருக்குல்ல, குரங்கோட ஐக்யூ தான் என்னது? 85%. ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க, அது 1/4 மணி நேரத்துக்கு மேலே நீடிக்குதுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் என்னவா மாறிட்டீங்கன்னு அர்த்தம்? குரங்கா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். குரங்கு சண்டை போட்டுறது என்ன பார்த்துருக்கீங்களா? கொடூரமாக சண்டை போட்டுக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி மூஞ்ச பல்ல காட்டி கொடூரமாக சண்டை போட்டுக்கும், வெறியாக இருக்கும், பயங்கரமாக அடிக்கும். அந்த நிலமையில தான் நம்ம எங்கே இருக்கோம்? 1/4 மணி நேரம் ஆர்கியூமெண்ட் கண்டினியூ பண்ணால் நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம்? அப்படியே குரங்கோட நிலைமையில் தான் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரியணும். என்ன புரியணும்? இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியணும். இந்த விஷயம் புரிஞ்சால் டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ஒரு ஆர்கியூமெண்ட் வரப்போ சைலண்ட் ஆகிடுவீங்க. எப்போ ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆனாலும் நீங்கள் என்ன ஆகிடணும்? ஆப்சண்ட் ஆகிடணும். ஆள் தான் அங்கே இருக்கணும், ஆள் தான் அங்கே இருக்கணும், ஆனால் மற்றபடி வேறு விஷயம் நீங்கள் வேறு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கணும். அப்படி ஆப்சண்ட் ஆகி பாருங்கள், அவங்க கொஞ்ச நேரத்தில் அவங்களே சைலண்ட் ஆகிடுவாங்க. அது வந்து ஒரு சரியான, என்ன சொல்கிறது, இதை நான் சொல்லலை, இந்த மகாத்மா காந்திஜியே சொல்லிட்டு போயிட்டார். சத்திய சோதனையில் அகிம்சை வரியில் நீ சைலண்ட்டாக இருந்துன்னு வச்சுக்கோயேன், உனக்கு என்ன வேணும்னு அவங்களே கேட்பாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படி தானே கேட்டுச்சு. பேசவே மாட்டார், சாப்பிட மாட்டார், உக்காண்டு தான் இருப்பார் சைலண்ட்டாக. இவன் எதுக்குடா சும்மாவே இருக்கான், இவன் ஏதோ கேட்குறான்டா அப்படின்னு கடைசியில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இவனுக்கு என்னமோ தேவைப்படுது. அந்த கண்டிஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா. நீங்கள் அமைதியாகவே இருந்தீங்கன்னா கடைசியில் உங்கள் கூட சண்டை போட்ட உங்கள் ஒய்ஃப் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு என்ன தாங்க வேணுன்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஐக்கு குறைஞ்சா மனித நிலையிலேருந்து நம்ம குறைஞ்சிட்றோம். ஸோ நம்ம உஷாராகணும். எந்த காரணத்துக்கு இது கோவப்பட்ட ஐக்கு குறைஞ்சிடும். அப்போ உஷாராகணும். நம்பர் 1. நம்பர் 2, காந்தியை என்ன பண்ணணும்? மனசில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா வீட்டில் என்ன வராது? சண்டையே வராது. இதில் 3வது ஒரு டைப் இருக்குது. சண்டை போடுறப்ப நீங்கள் அதை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அது பேக் ஃபயர் ஆனாலும் ஆகும். காலில் விழுந்துடும். வீட்டுக்குள்ளார 4 ரூமுக்குள்ளார யாருக்கு தெரிய போகுது? சரியா? இப்போ இதை வெளில போய் மேடை போட்ட சொல்ல போகிறாங்களா உங்கள் ஒய்ஃபு? என் கணவன் என் காலில் விழுந்தார்னு கத்தாவ போகிறாங்க. இல்லை நீங்கள் தான் போய் வெளில யாட்டியாது இப்போ தான் போய் என் ஒய்ஃப் காலில் விழுந்துட்டு வரேன்னு சொல்ல போகிறீங்க. நீங்களும் சொல்ல மாட்டீங்க, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சாலும். இது 3வது ஸ்டேஜ். அது வந்து ஒரு சிலர்னால தான் முடியும். தியாக நிலையில் இருக்கணும். அவனால தான் எதையும் விட்டு கொடுக்குற ஒரு மனப்பக்குவத்தில் இருந்தான்னா அவன் பிரச்சனைன்னு வந்தோடனே டக்குன்னு காலில் வந்துடுவான். எதை பற்றியும் யோசிக்க மாட்டான். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு போயிடுவான். அதுதான் பெஸ்ட் மெத்தட். ஸோ இந்த விஷயங்கள் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க மன நிலையில் நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்குன்றதுனால கடவுளே அவங்கள மனமாற்றத்தை தடுமாற செய்கிறார். நம்மளோட பிரச்சனை இல்லை, அவங்க மனநிலையில் அவங்க ஹார்மோன் அவங்கள மாற்றி மாற்றி யோசிக்க வைக்குது. ஸோ அதனால் வி ஹாவ் டு அக்செப்ட் இட். நான் அந்த நாடோடிகள் வாழ்க்கை கதை இன்ட்ரோடக்ஷனில் சொன்னப்போ நான் சொன்னேன் என்னென்னா, அந்த பெண் வந்து தனக்கு பிறந்த குழந்தைங்களாம் கூடயே வச்சுட்டு இருந்தா இல்லையா, அப்போ நிறைய பேர் மேலோட சப்போர்ட் இருக்காது, ஆனால் அந்த குழந்தை கூட வச்சுருக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும், குழந்தைங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, குழந்தைய கூப்பிட்டு போய் குகையில் வச்சுட்டு, குகையில் மறைவாக ஒரு கல்லை வச்சுட்டு
இது போய் கிழங்கு எடுக்கிறது, தண்ணி எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் லேடிஸ் பண்ணி எடுத்துகிட்டு குகைக்கு எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல 1000 ஆண்டுகள் நடந்துருந்துச்சு. அப்படி நடந்துகிட்ருக்கப்ப அந்த பெண் வந்து குழந்தைங்க இங்கே குகையில் இருக்குது, அந்த பெண் அவ்வளோ தூரத்தில் போய் அதையெல்லாம் எடுக்கணும். அப்போ குழந்தைங்க சேஃபாக தான் இருக்குன்றதுக்காக ஒரு மொழியை க்ரியேட் பண்ணோம். என்ன ஒரு சவுண்ட்ஸை க்ரியேட் பண்ணோம். என்ன சொன்னால் ப 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 கா 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 ப ப ப ப தான் மெயின். அந்த சவுண்ட்ஸை அவளும் கொடுத்துட்டே இருப்பா, இந்த குழந்தைங்களும் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த ப ப ப பன்ற சவுண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைங்க இங்கே நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ப ப பன்ற சவுண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு உணவு சேகரிச்சிட்ருக்கேன், நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு அர்த்தம். ஸோ இந்த பேப சவுண்ட்ஸ் மட்டுமே 2 பேருக்குள்ளேயும் பாஸ் ஆகிட்ரும். அது ஜெனட்டிக்கலாக லேடிஸ் மைண்ட் செட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா பேசிகிட்டே இருக்கணுன்ற ஒரு மனநிலை உருவாயிடுச்சு. எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணு ஒரு நாளைக்கு 10,000 வார்த்தைகள் பேசலைன்னா அந்த பெண் வந்து மன அளவில் பாதிக்கப்படுறாங்க. கலகலகலன்னு பேசிகிட்டு இருக்க பொண்ணுங்களுக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்காது. பேச்சு குறைவாக லிமிட்டடாக பேசுகிற பொண்ணுங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உடல் சார்ந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். அதுக்காக சைலண்ட்டாக இருக்கிற பொண்ணுங்களாம் அந்த பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்ல வரல, நேரடியாக சொல்ல வரல. ஆனால் இது 90% ஒத்து போகுன்றான். ஸோ 10,000 வார்த்தைகள் அவங்க பேசணுன்னா யார்கிட்ட பேசுவாங்க? கூட இருக்கிறவங்ககிட்ட தான் சார் பேசுவாங்க, உங்கள்கிட்ட தான் சார் பேசுவாங்க, உங்கள்கிட்ட பேசிகிட்டே தான் சார் இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 1000 கிராஸ் ஆகிடுச்சு, இன்னும் 9,000 இருக்குது, ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. பேச பேச விடுறது தான் நல்லது. எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை பேச விடுறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். பேசக்கூடாதுன்னு நிறுத்தக்கூடாது, தடுக்கக்கூடாது, பேசும். முடிஞ்ச மணிக்கு பேசும்போது உள்ளே பூரணும். உள்ளே பூந்து நம்ம ஒரு 2 கேள்வி கேட்கணும், கூட இன்ட்ராக்டிவாக இருக்கணும். அப்போ தான் பெண்களுக்கும் பேசுகிறதுக்கு ஒரு நம்ம பேசுகிறது ஏதோ உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு கவனம் இருக்கும். பேசுதல் என்பது பல 1000 ஆண்டுகளாக அவங்க ஜீனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது திடீர்னு ஒருமையில் பேசுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, அதை கண்டுக்கவே கூடாது. காரணம் அவங்க ஹார்மோனோட சேஞ்சஸ், ஓகேவா? திடீர்னு ஒரு நாள் புகழ்ந்து பேசுவாங்க, ஒரு நாள் அடுத்த நாள் வந்து நீ ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னுவாங்க, நீ பிடுங்குற ஆணியெல்லாம் தேவையில்லாத ஆணி தான் அப்படின்வாங்க. அது அப்போ எங்கே இருக்காங்கன்னு அர்த்தம்? இங்கே இருக்காங்கன்னு அர்த்தம். நீ பிடுங்குற ஆணியெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படின்னா அவங்க இங்கே இருக்காங்கன்னு அர்த்தம். பரவாயில்லப்பா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ சமாளிக்கிறப்பா. ஒரு பெண்ணை மன அளவில் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பெண்ணை முழுமையாக இயல்பாக்கக்கூடிய விஷயம் அவங்க பேச பேச ஒரு 30-40% இயல்பாகும். ஒரு விஷயம் அவங்க மொத்தமாகவே இயல்பாகிடுவாங்க. பயங்கரமாக ஓவர் பேசிகிட்டு இருந்த லேடிஸு கம்ப்ளீட் நார்மல் ஆகிடுவாங்க. அதுதான் நம்ம கருவாக்க மையத்தோட கோலும். ஆண் பெண்ணுக்குள்ளே பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாவே தானாக குழந்தை நின்றுடும். சரிங்களா? ஒரு 5 minutes பிரேக் விட்டுரும்.